வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர். இதோட டிஎன்ஏ கோட் 1207. வாங்க இந்த காலேஜ் பத்தின முழு விவரங்களையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த காலேஜோட அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சென்னை பெங்களூரு ஹைவேல அமைஞ்சிருக்கிற ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஆட்டோனோமஸ் காலேஜ். காலேஜோட தரத்தை மதிப்பிடுற NAAC அமைப்பு இந்த காலேஜ்க்கு B+ கிரேட் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ காலேஜோட அடிப்படை விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த காலேஜ் 2001ல தொடங்கப்பட்டிருக்கு. இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் அட்டானமஸ் காலேஜ். இத சேரிட்டன் எஜுகேஷனல் அண்ட் ஹெல்த் ட்ரஸ்ட் தான் நிர்வகிக்கிறாங்க. அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 65% சீட்ஸ் TNEA கவுன்சிலிங் மூலமாவும், மீதி 35% சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் ஃபில் பண்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அங்கீகாரம் மற்றும் தரம். பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பா கவனிக்கணும். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலேஜ்க்கு NACல இருந்து B+ கிரேட் இருக்கு. அவங்களோட CGPA ஸ்கோர் பாத்தீங்கன்னா 4க்கு 2.56. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த NAC அங்கீகாரம் February 2027 வரைக்கும் வேலிடா இருக்கு. அப்படின்னா 2026ல அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் இது பொருந்தும். இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு அப்ரூவல் கொடுக்கிற AICT அங்கீகாரம் இங்க இருக்கிற எல்லா BE, BTech கோர்சஸ்க்கும் இருக்கு. 2025-26 அகாடமிக் இயருக்கு மொத்தமா 660 UG சீட்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற செக்ஷன் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ். இங்க என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, IT, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த 4 முக்கியமான பிரான்ச்லயுமே தலா 120 சீட்ஸ் இருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லயும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லயும் தலா 60 சீட்ஸ். கடைசியா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்லயும் CSE ஸ்பெஷலைசேஷனான AI அண்ட் மெஷின் லேர்னிங்லயும் தலா 30 சீட்ஸ் இருக்கு. நீங்க இந்த லிஸ்ட பார்த்தாலே ஒன்னு நல்லா புரியும். இந்த காலேஜ் நியூ ஏஜ் பிரான்ச்சஸ்க்கு, அதாவது புதுசா வளர்ந்து வர டெக்னாலஜிக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் 2019க்கு அப்புறம் அவங்க கொண்டு வந்த கோர்சஸ் தான். பாருங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், AI அண்ட் டேட்டா சயின்ஸ், அப்புறம் CSEலயே AI அண்ட் மெஷின் லேர்னிங். இது எல்லாமே இண்டஸ்ட்ரியோட தற்போதைய தேவைக்கு ஏத்த மாதிரி ஃபியூச்சர் ஜாப்ஸை மனசுல வச்சு கொண்டு வந்த கோர்சஸ். ஓகே, கோர்சஸ பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வர அடுத்த முக்கியமான கேள்வி, ஹாஸ்டல் வசதி எப்படி இருக்கு, டிரான்ஸ்போர்ட் எப்படி, அத பத்தி பார்க்கலாம். வாங்க நம்ம அடுத்த செக்ஷனான கேம்பஸ் லைஃப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பத்தி பாப்போம். வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கவனத்துக்கு, இங்க பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி கேம்பஸ்குள்ளேயே தனித்தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கு. மெஸ்ல வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே தராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன மெடிக்கல் தேவைகளுக்கு கேம்பஸ்குள்ளேயே ஒரு மெடிக்கல் சென்டரும் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் விஷயத்துக்கு வருவோம். காலேஜே பூந்தமல்லி அப்புறம் சுத்துப்பட்ட ஏரியால இருந்து அவங்க பஸ்ஸஸ ஆப்ரேட் பண்றாங்க. இது சென்னை பெங்களூரு ஹைவேல இருக்கறதால பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதாவது சிட்டி பஸ்ஸஸ் மூலமாவும் ஈஸியா வந்துடலாம். பக்கத்துல இருக்கிற பெரிய ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா கிண்டி. அது இங்க இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சரி, அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செக்ஷன் ஸ்காலர்ஷிப்ஸ். இங்க என்ன மாதிரியான கல்வி உதவி திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பலவிதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. முதல்ல கவர்மெண்ட் கொடுக்கிற SC, ST மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் வாங்க இவங்க ஹெல்ப் பண்றாங்க. அது போக காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்பும், ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பண்றவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா பின்தங்கிய மாணவர்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்க்கு, அதாவது எல்லாத்திலும் சிறந்து விளங்குற மாணவருக்கு கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுக்கறாங்க. இது ஒரு பெரிய அங்கீகாரம். ஒரு முக்கியமான குறிப்பு, இப்ப நாம பார்த்த எல்லா டீடைல்ஸும் இதை ரெடி பண்ணின டைம்ல காலேஜோட ஒஃபிஷியல் வெப்சைட் அப்புறம் கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்ல இருந்து எடுத்ததுதான். மேலும் பல பொறியியல் கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்ள profsam.com-ஐ பார்வையிடுங்கள். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு பொறியியல் முடிவுகளுக்கான உங்கள் உண்மையான மூலம்.